ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்டர் அம்பேத்கரை பற்றி தாங்க. இவர் ஒரு அரசியல்வாதி. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு சட்ட மேதை, பல டாக்டர் பட்டங்கள் பெற்றவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் நம்ம இந்தியன் லீடர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான லீடருங்கிறதுல கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாதுங்க. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணுங்க. இவர் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதினும் கூட சொல்லலாம். நிறைய பேர் இவரை பற்றி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவரோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் இவரோட படிப்பை பற்றியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு கிரேசியான விஷயங்களை பற்றியும் இவரை பற்றின கிரேசியான ஃபேக்ட்ஸை பற்றினாங்க நான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, டாக்டர் அம்பேத்கர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, 1891 மத்திய பிரதேசில் மோவில் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறக்கிறாரு. இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி மலோஜி. அது மட்டும் இல்லை, இவரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பீமாபாய் முத்பர்கர். அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் தான் 14 மற்றும் கடைசி குழந்தையாக அவங்க 2 பேர்த்துக்கும் பிறக்கிறாரு. நினச்சி பார்க்கவே எவ்வளோ க்ரேஸியாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாவடகர். ஆமாங்க, அவரோட குடும்ப பெயர்லேருந்து எப்படி அம்பேத்கர்னு மாற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவரோட ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் என்பவர் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனில் அவரோட பெயரை மாற்றி பதிவேடு செய்ததால தான் அவரோட அம்பாவட்கர் அப்படிங்கிற பேர் அம்பேத்கர்னு மாறப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. ஓகேங்க, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தாங்க ஃபஸ்ட்டு பர்சன், அதாவது எக்கனாமிக்ஸில் டாக்டர் பட்டம் வாங்குறவரை இவர் தான் முதல் பர்சன் சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இவர் பிஹெச்டியும் இவர் தான் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் பர்சன் எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி வாங்குறவரும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் டபுள் டாக்டரேட் பட்டமும் நம்ம இந்தியாவில், அது மட்டும் இல்லை சவுத் ஏஷியாவில் இவர் ஒருத்தர் தான் முதல் மனிதர் டபுள் டாக்டரேட் பட்டம் வாங்கியதில்லை. ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட கீ ரோல், அதாவது 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு அம்பேத்கர் ஒரு கீ ரோலை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமுங்க. அது எப்படி அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட புக் மூலயமா இந்த ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு அவரோட புக்கில் இருந்து தான் நிறைய சொல்யூஷன்ஸை எடுத்திருக்காங்க. அவரோட புக் பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1927 அந்த டைமில் மகா சத்தியாகிரகம் அப்படின்னு ஒன்று அம்பேத்கர் முன்னின்று நடத்துகிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1927 நடைபெற்ற அந்த சத்தியாகிரகம் அம்பேத்கரோட அரசியல் வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் ரொம்பவே செயல்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் மகாத் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இந்த சத்தியாகிரகம் நடைபெறுது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி தண்டி அப்படிங்கிற அந்த சத்தியாகிரகத்துக்கு 3 வருஷம் முன்னாடியே இந்த சத்தியாகிரகம் நடைபெறுதுங்க. அது எதுக்காக இந்த சத்தியாகிரகம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாவாதார் அப்படிங்கிற ஒரு ஏரியிலிருந்து தலித் மக்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக அதாவது பொது விநியோகத்திற்காக குடிநீர் வழங்குவதற்காக இந்த சத்தியாகிரகம் நடைபெறுதுங்க. அதுக்காக மட்டும் சொல்லப்படுவாங்க. இந்த தலித் மக்கள் தண்ணீர் எடுக்கிறதுக்கும் அவரோட உரிமைகளை நீட்டு தரத்துக்கும் இந்த விடுதலைக்கும் போராடுற மாதிரி இந்த சத்தியாகிரகம் அமைஞ்சதுன்னு சொல்லலாங்க. காந்தியோட சத்தியாகிரகம் உப்புக்காக போராடப்பட்டது. அம்பேத்கரோட இந்த சத்தியாகிரகம் தண்ணிக்காக போராடப்பட்டது. அது மட்டும் இல்லை, தலித் மக்களோட விடுதலைக்கும் இந்த சத்தியாகிரகம் ஒரு அச்சாணியை இட்டதுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இந்தியாவின் வேலை நேரத்தை மாற்றினார்னு சொல்லலாம். அதாவது 14 மணி நேர வேலை நேரத்தை 8 மணி வேலை நேரமாக மாற்றினார். அதாவது ஒர்க்கர்ஸ் வெறும் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடிலாம் 14 மணி நேரம் வேலை செய்யணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அதை அம்பேத்கர் தான் 8 மணி நேரமாக மாற்றிருக்காதுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட பயோகிராஃபி கொலம்பியாவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடப்புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்குங்க. அதாவது 1935 36 அந்த பீரியடில் அம்பேத்கர் ஒரு 20 பக்க புத்தகத்தை எழுதுகிறாரு. அதாவது அவரோட சுயசரிதத்தை, அதாவது எப்படி அமெரிக்காலேருந்து யூரோப் வந்தாருங்கிற அந்த கதையை பற்றி எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லை, அவரது சின்ன வயசில் இந்த தீண்டாமை தொடர்பான ஒரு சில விஷயங்களை பற்றியும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் 370 அந்த பிரிவினை ரொம்பவே எதிர்த்தான்னு, அதாவது அந்த ரூல், அதாவது அந்த 370 அப்படிங்கிற அந்த ரூல் என்னத்தை சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் தாங்க அது. பட் அதை அம்பேத்கர் ரொம்பவே எதிர்த்தாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்தியாவின் ஒரு மற்ற மாநிலங்களை விட்டு பாரபட்சமாக இருக்கும், ஒரு தேசத்தோட ஒற்றுமையை சீர்குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி இந்த சட்டத்தை ரொம்பவே எதிர்த்தாருங்க.
ஓகேங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் பெண்களுக்கு பல முக்கியமான உரிமைகளை வாங்கி தரத்துக்கு ரொம்பவே பாடுபட்டாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் பல மசோதாக்களை அப்படி தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் வெற்றியும் கண்டிருக்காருங்க. அதை அவர் தாக்கல் பண்ண அந்த மசோதாவை வெற்றி பெறத்துக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் போராடினான்னு சொல்லாங்க. ஓகேங்க. அந்த சட்ட மசோதாவில் என்னென்ன இருக்குங்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க. அம்பேத்கர் தாங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பதவி ஏற்கிறாரு. ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் நாடாளுமன்றம் அதை கைவிடப்படுது. ஸோ அந்த கோவத்தில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பதவியை ராஜினாமா செய்கிறாருங்க. அந்த மசோதாவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை விவாகரத்தான பெண்கள் இல்லை பெண் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணலாங்கன்னா, குடும்ப சொத்தில் பங்கெடுத்துக்கலாம். குடும்ப சொத்துக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது முதல் விஷயம். 2வது, அதாவது திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே விவாகரத்து வாங்கிறதுக்கு சம உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் அந்த 2வது பாயிண்ட்டு. 3வது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அதாவது என்னென்னா, விதவைகளும் 3வது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதவையான பெண்களும் அல்லது விவாகரத்து ஆன பெண்களும் மறுமணம் செஞ்சுக்கலாம். அதாவது இன்னொரு திருமணம் செஞ்சுக்கப்படுறதுக்கு உரிமை வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலதர மனம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது 2, 3 மேரேஜ் பண்ணிக்கிறதும் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கலப்பு திருமணம் மற்றும் வேறு சாதியிலேருந்து குழந்தை தத்தெடுத்துக்கிறதும் ஒத்துக்கப்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததுங்க. ஓகேங்க. அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மற்றும் மத்திய பிரதேச பிரிக்கிறதுக்கு முதல் பரிந்துரை செய்யப்பட்டவர் அம்பேத்கருங்க. அதாவது ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் இந்தியாவின் நீர் மற்றும் மின்சாரத்துறையின் வளர்ச்சிக்காக ரொம்பவே பாடுபட்டார். இல்லை ஒரு முன்னோடியாக இருந்தான்னு கூட சொல்லலாங்க. ஓகேங்க. அடுத்து ஒரு ரொம்பவே கிரேஸியான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1952 அண்ட் 1954 2 எலெக்ஷனுமே இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். பட் 2லுமே அவரால் வின் பண்ண முடியலை. இது ஒரு வித்தியாசமான ஃபேக்டாக இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அம்பேத்கரான முதல் சிலை எப்போ வைக்கப்பட்டது? அது எங்கே வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1915 அந்த பீரியடில் அப்போது அம்பேத்கர் உயிரோட தான் இருக்கார். உயிரோடு இருக்கும்போது அவருக்கு சிலை வைக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவருக்கு அந்த சிலையை வைக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரோட பர்சனல் லைப்ரரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே புத்தகங்கள் இருக்க ஒரு லைப்ரரிங்க. அது மட்டும் இல்லை, உலகத்திலே இதுதான் ஒரு ப்ரைவேட் லைப்ரரி இவ்வளோ மிகப்பெரிய லைப்ரரியாக இருக்குது. ஓகேங்க. இந்த மாதிரி பல கிரேஸியான விஷயங்கள் அம்பேத்கரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு வீடியோ பார்த்தாதுங்க. அம்பேத்கர் நம்ம மனசுலையும் சரி, மக்கள் மனசுலையும் சரி ரொம்பவே நீண்டாத ஒரு இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அம்பேத்கரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவில் பல விஷயங்கள் மாற்றம் அடையும். அம்பேத்கர் என்ன நினச்சாருன்னா, கல்வி தான் ஒரு மனிதனோட மாற்றத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்பினாருங்க. ஓகேங்க. அம்பேத்கரை பற்றி நான் சொன்ன இந்த கிரேஸியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நன்றி.